வணக்கம் நண்பா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாருதி கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இந்தியர்கள் மத்தியில் இது பெரிய ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்க கம்பெனி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட வரவேற்பும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் இந்த கம்பெனி மேலே எப்போவுமே இருக்குது. பட் மாருதியும் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சேல்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறதுல மாருதி தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி கார்கள் நம்ம மார்க்கெட்டில் சூப்பராகவே சேல் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம்ல, இன்வென்ட்ரியில் மட்டும் கிட்டத்தட்ட 6 இருந்து 6.5 லட்சம் கார்கள் வரைக்கும் சேல் ஆகாம அப்படியே நின்றுட்டு இருக்குது. ஒவ்வொரு கார் மேனுஃபேக்சரும் டீலர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த கார்களை தனியா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதோட ஒர்த்து மட்டுமே 60,000 கோடி அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆவரேஜா ஒரு காருக்கு 9.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது அப்படிங்கறத நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஆஃபர்ஸ் ஒவ்வொரு மாசமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க காரோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாருதி கம்பெனி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா வாரண்டி பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாருதி கார்களை நீங்க வாங்குற மாதிரி இருந்தா உங்களுக்கான வாரண்டி பீரியட் அப்படிங்கிறது 4 years வரைக்கும் தான் வச்சிருந்தாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு வாரண்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான வாரண்டி மாருதி கார்களால கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க வாரண்டி பீரியட. அது மட்டும் இல்லாம 1,60,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நாங்க வாரண்டி அப்ளிகபிள் பண்ணிக்குவோம் எங்க கார்கள் எடுக்கும்போது அப்படிங்கறதையும் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வழியா பார்த்தோம்னா ஒரு மாருதி காரை நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கிற தாட்ல இருக்கும்போது 6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சாலிடா வாரண்டியோட கார் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் நிறைய பேரால பார்க்கப்படுது. ஸோ இதனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத மாருதி நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, இது உண்மைதான். ஏன்னா இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கான ப்ராப்பரான சர்வீஸ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம வாரண்டி பீரியட்ல இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் போச்சுன்னா கூட வாரண்டியில கிளைம் பண்ணி நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்பவுமே பெனிஃபிட்டடா இருக்கும் அப்படிங்கறத கஸ்டமர் யோசிப்பாங்க. ஏன்னா வாரண்டி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அதை கிளைம் பண்ணி அது வழியா பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மாருதி எடுத்திருக்க இந்த விஷயம் உண்மையாலுமே ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஏன்னா ஆஃபர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாரண்டி கொடுக்கறது சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி மாருதிக்கு இந்தியா வைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அதோட சேர்த்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுக்கும்போது இன்னுமே கஸ்டமர்ஸை ஈஸியாகவே கவர் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மாருதி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இறங்கி வருவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் நான் டைட்டிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். மாருதி இப்படி செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இதை கேட்கும்போது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. டாடா.